அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, யூஜிடிஆர்பி அண்ட் பிஜிடிஆர்பி பிஓக்கான தமிழ் தகுதி தேர்வு வீடியோஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் 10ஆம் வகுப்பு இயல் 3 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் அப்படின்ற அந்த பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்க, நம்ம லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழன் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்றதான் நம்ம கேட்டிருந்தோம். ஸோ முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் அப்படின்ற நூலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமரகுருபரர். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ குமரகுருபரர் அப்படின்றதான் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் அப்படின்ற நூலோட ஆசிரியர். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். அதுக்கு நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. சேயுடன் மகிழ்ந்து குழாவும் தாய். ஸோ சேயும் தாயும், அதாவது ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையும் சேர்ந்து விளையாடுற போல குழாவக்கூடிய ஒரு தாயும் சேயும் கொண்ட 17ஆம் நூற்றாண்டு சுவர் ஓவியம். என்னதுங்க? 17ஆம் நூற்றாண்டு சுவர் ஓவியம் எங்கு காணப்படுகிறது? ஸோ 17வது நூற்றாண்டை சேர்ந்த சுவர் ஓவியம் எந்த இடத்தை காணப்படுகிறது அப்படின்றதான் கேள்வி. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம். சீதா இதுக்கான ஆன்சர். ஸோ சிதம்பரத்தில் தான் அந்த சுவர் ஓவியம் காணப்படுகிறது. அதாவது சேயுடன் மகிழ்ந்து குழாவும் தாய். ஓகேங்களா? ஸோ தன்னோட குழந்தைய எடுத்து வச்சு விளையாடக்கூடிய அந்த தாயோட சுவர் ஓவியம் சிதம்பரத்தில் காணப்படுது. 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. அசும்பிய என்னும் சொல்லின் பொருள் யாது? அசும்பிய, அதாவது சொல் பொருள் தான் கேட்டிருக்கோம். அசும்பிய என்னும் சொல்லின் பொருள் அப்படின்னா ஒளி வீசுகிற. பி தான் இதுக்கான ஆன்சர். அசும்பிய அப்படின்னா ஒளி வீசுகிற. ஸோ ஒளி வீசுகிற அப்படின்ற அந்த மீனிங்ல வரக்கூடியது. அடுத்து பண்டி. இது ரொம்ப முக்கியமான, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பண்டி என்பதன் பொருள் யாது? பண்டி என்பதன் பொருள் யாது? ஸோ பண்டி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு. சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ அசும்பிய அப்படின்னா எப்படி ஒளி வீசுகிறன்னு பார்த்தோமோ, அதே போல பண்டி என்பதோட சொல்லின் பொருள் யாதுன்னு பார்த்தீங்கன்னா வயிறு. வயிறு அப்படின்றதான் பண்டி என்பதன் சொல்லின் பொருள். அடுத்து 4th கொஸ்டின். உச்சி. உச்சி என்பதன் பொருள் யாது? உச்சி என்பதன் பொருள் யாது? சூப்பர். உச்சி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையுச்சி கொண்டை. பீதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ தலையுச்சி கொண்டை அப்படின்றத உச்சி என்பதன் பொருள். உச்சி என்பதன் பொருள் எதுங்க? தலையுச்சி கொண்டை. அப்ப அசும்பி அப்படின்னா ஒளி வீசுகிற, பண்டி அப்படின்னா வயிறு, உச்சி அப்படின்னா தலையுச்சி கொண்டையை குறிக்கக்கூடியது. அடுத்து 5வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. டேஷ், அதாவது எங்கு எழுந்தறியுள்ள முருகனை செங்கிரை ஆடி அருள்க என குமரகுருபரர் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழில் குறிப்பிடுகிறார். பாருங்க, அப்போ ஒரு முருகப்பெருமானதான் ஒரு குழந்தையதான் என்ன பண்றாரு, இதுல பாவிச்சு பாடியிருக்காரு. அதுல எந்த கோவில்ல இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை நீங்க செங்கிரை பருவமா ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ்ல குமரகுருபரர் கூறியிருக்காரு. அப்படின்னா வைத்தியநாதபுரி. எந்த இடங்க? வைத்தியநாதபுரி கோயில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை தான், அங்க எழுந்தருளி இருக்க முருகனை தான் செங்கிரை ஆடி அருளணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாருங்க, இந்த முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ்ல என்ன பண்ணியிருப்பாரு, இவர் பாடியிருப்பாரு. அடுத்த 6வது கேள்வி. குண்டலகமும் குழைக்காதும் என்பதன் இலக்கண குறிப்பு யாது? குண்டலமும் குழைக்காதும் என்பதன் இலக்கண குறிப்பு யாது? சூப்பர். இங்க எல்லாமே உண்மை எல்லாமே வெளிப்படையா வந்திருக்குங்க. அதனால என்னதுங்க? எண்ணுமை. இதுக்கான இலக்கண குறிப்பு என்னது? ஏதான் இதுக்கான இலக்கண குறிப்பு எண்ணுமை. குண்டலமும் குழைக்காதும் அப்படின்றதோட இலக்கண குறிப்பு பாத்தீங்கன்னா எண்ணுமை. எண்ணுமை தான் சரியானது. குண்டலமும் குழைக்காதும். அடுத்து 7வது கொஸ்டின். ஆடுக என்பதன் இலக்கண குறிப்பு யாது? ஆடுக என்பதன் இலக்கண குறிப்பு யாது? வியங்கோல் வினைமுற்று. சீதான் இதுக்கான ஆன்சர். ஆடுக என்பதோட இலக்கண குறிப்பு வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று தான் ஆடுக என்பதோட இலக்கண குறிப்பு. ஆடுக அப்படின்னா கா இயர் எல்லாமே வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் தான். அப்ப ஆடுக அப்படின்றது வியங்கோல் வினைமுற்று. அடுத்து 8வது கேள்வி பாருங்க.
பதிந்து என்பதில் பதி கூட்டல் இத்து இந்த கூட்டல் இத்து கூட்டல் ஊ எனும் பகுபத உறுப்பிலக்கணம். ஸோ அப்போ பதிந்து அப்படின்றது பகுபத உறுப்பிலக்கணமா இவ்வாறுதான் பிரியும். எனும் பகுபத உறுப்பிலக்கணத்தில் தவறானது எது? சொற்களை கொடுத்துக்கிறதுல எது தவறா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பதி அப்படின்னா பகுதி கரெக்டு தான். இத்துனா சந்தி, இந்த ஆனது விகாரம். இத்து அப்படின்றது நிகழ்கால இடைநிலை, இதுதாங்க வந்து தவறு. ஏன்னா இத்து இட்டு இரு இன்னு ஆகியவை எல்லாமே என்னதுங்க இறந்த கால இடைநிலைகள். இதெல்லாமே எதில் வரக்கூடியது? இறந்த கால இடைநிலைகள்ல வரக்கூடியது. ஓகேங்களா? அப்ப இங்க நிகழ்கால இடைநிலைகள் அப்படின்றது வந்து தவறு. ஊ வினையச்ச விகுதி கரெக்ட் தான். அப்ப இங்க எது தவறா இருக்கு? சி தான் தவறா இருக்கு. சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 9வது கேள்வி. குழந்தையின் தலை மென்மையாக அசையும் செங்கிரை பருவம் எத்தனை மாதங்களில் நடைபெறும்? ஸோ குழந்தையோட தலை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மென்மையாக அசைஞ்சு ஆடக்கூடிய அந்த பருவம் தான் வந்து செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எத்தனையாவது மாதங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறக்கூடியதா வந்து இருக்கும் அப்படின்னா 5 முதல் 6ஆம் மாதங்கள். சீதா அதுக்கான ஆன்சர். 5 முதல் 6வது மாதங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இது நடைபெறக்கூடியதா வந்து இருக்கும். 5 முதல் 6வது மாதங்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தை என்ன பண்ணும்? தன்னோட தலையை தூக்கி கொஞ்சம் அப்படியே காத்துல வந்து ஆடுவது போல வந்து பார்த்தீங்கன்னா ஆட ஆரம்பிக்கும். அதுதான் வந்து செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணக்கூடிய பருவம், அழைக்கக்கூடிய பருவம். அடுத்து 10வது கேள்வி. பொருந்தா இணை எது? அதாவது அணிகலன்கள். இந்த குழந்தைக்கு உடம்புல அணிவாங்க இல்லையா, அந்த அணிகலன்கள் அது கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல எது பொருந்தாம இருக்குன்னு பார்த்து எடுக்க போறீங்க. கிண்கிணி அப்படின்னா காலில் அணிவது. ஆமாங்க, கிண்கிணி அப்படின்னா காலில் அணிவது கரெக்டு தான். அரைநான், அரைநான் அப்படின்னா இடையில் அணிவது, அதனால தான் அது அரைநான் கயிறு அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டு தான். குண்டலம், குண்டலம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா காதில் அணிவது கரெக்டு தான். குழை, குழை அப்படின்னா தலையில் அணிவது தவறுங்க. இங்க டி தான் தவறா இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டலம் குழை இது ரெண்டுமே காதில் அணிவக்கூடியது தான். சூழி அப்படின்னா தான் வந்து தலையில் அணியக்கூடியது. அப்ப இங்க டி தான் வந்து தவறா இருக்கு. ஏன்னா குண்டலம் குழை ரெண்டுமே எங்க அணியக்கூடியது? தன்னோட காதில் அணியக்கூடிய அணிகலன்கள் தான் வந்து குண்டலம் அல்லது குழைன்னு அழைக்கப்படக்கூடியது. தலையில் அழிக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சுழி. ஓகேங்களா? சுழி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தலையில் அணியக்கூடிய அந்த ஒரு அணிகலன் சூழி அப்படின்றது. சரிங்களா? அப்ப இங்க டி தான் வந்து இங்க நான் இருக்கு தவறா இருக்கு. ஓகே, அந்த 10 கொஸ்டின்ஸை வேகமா ஒரு ரிவிஷன் கொடுத்துறேன் நான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. சேயுடன் மகிழ்ந்து குழாவும் தாய் 17ஆம் நூற்றாண்டு சூரோவியம் எங்க காணப்படுது அப்படின்னா சிதம்பரத்துல காணப்படுது. அசும்பிய என்பத சொல்லோட பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒளி வீசுகிற. பண்டி அப்படின்னா வந்து வயிறு, பண்டி என்பதோட பொருள் வந்து வயிறு. உச்சி என்பதன் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையுச்சி கொண்டை. இது எங்க எழுதியிருக்கிற முருகனை வந்து முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ்ல குமரகுருவரர் பாடுறார் அப்படின்னா வைத்தியநாதபுரி, வைத்தியநாதபுரியில எழுந்திருக்கக்கூடிய அந்த முருகனை தான். குண்டலமும் குழைக்காதம் என்பதோட இலக்கண குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணுமை. ஆடுக என்பதோட இலக்கண குறிப்பு வியங்கோல் வினைமுற்று. பதிந்து அப்படின்றத உறுப்பினத்துல எது பொருந்தாது அப்படின்னா இத்து அப்படின்றது நிகழ்கால இடைநிலை பொருந்தாது. ஏன்னா இத்துன்றது இறந்த கால இடைநிலையில வரணும். குழந்தையோட தலை மென்மையாக அசையக்கூடிய அந்த செங்கிரை பருவம் எத்தனையாவது மாதங்களில் நடைபெறும் அப்படின்னா 5 to 6 மாதங்கள்ல வந்து நடைபெறக்கூடியதாக வந்து இருக்கும். இதுல இந்த அணிகலன்கள் எது பொருந்தாம இருக்கு அப்படின்னா குழை தான் பொருந்தாது. ஏன்னா குண்டலம் குழை ரெண்டுமே காதில் அணியக்கூடியது. சூழி அப்படின்றதான் வந்து தலையில் அணியக்கூடியது. இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி பாருங்க. செம்பொனடி சிறு கிணியோடு சிலம்பு கலந்தாட. ஓகேங்களா? ஸோ செம்பொனடி சிறு கிணியோடு சிலம்பு கலந்தாட எனும் பாடல் இது வந்து முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் இருக்கக்கூடிய பாடல் தான். எனும் பாடல் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழின் செங்கிரை பருவத்தில் எத்தனையாவது பாடல் ஆகும்? இது முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் இருக்கக்கூடிய பாடல் தான். அதுல செங்கிரை பருவத்தில் இருக்கக்கூடிய பாடல் தான். அதுல எத்தனையாவது பாடல் அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத வந்து நீங்க பாருங்க. இது எத்தனையாவது பாடல்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதுக்கான எக்ஸ்பிளேஷனோட உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.